Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah, Muhammad ibn Abdillah, wa ala alin hizbillah. வலிமையை போல ஆரம்பமாக ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிப்போம். பதில் தெரிஞ்சவங்க சொல்லலாம் அல்லது கையை உசத்தலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த குறைஷி காபிர்களில் ஒரே ஒரு நபருடைய பெயரை மாத்திரம் சொல்லி சபித்திருக்கிறார். எத்தனையோ குறைஷி காபிர்கள் இருந்தாலும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரே ஒரு குறைஷி காபிருடைய பெயர் தான் இப்ப கேள்வி. அந்த நபர் யார்ங்கிறத சொன்னா சரி தெரியுமா? அபூ லஹப். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அபூ லஹப் என்கின்ற குறைஷி காபிர் தான் அல்லாஹு தஆலாவால சபிக்கப்பட்டிருக்கிறார். என்ன சூரா? சூரத்துல் லஹப். சூரத்துல் லஹப். தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ங்கிற சூராவுல இந்த சாபம் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல 100கணக்கான குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருக்காங்க. ஆனாலும் அல்லாஹு தஆலா ஒரே ஒரு நபரை மாத்திரம் சொல்லி சபிப்பதற்கான காரணம் என்ன? யார் இந்த அபூ லஹப்? அவருக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை இன்றைய நாள் நாங்க பார்ப்போம். மக்கத்து தெருக்கள்ல ஒரு நாள் ஷுவைபா என்கிற ஒரு பெண்மணி ஓடி வாரா, சந்தோஷமாக ஓடி வாரா. இந்த பெண்மணி யாருன்னு சொன்னா அபூ லஹபுடைய அடிமை பெண் ஷுவைபா. அவ ஓடி வந்தவ அபூ லஹபுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா அவருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை கிடைத்திருக்கு. இந்த செய்தியை கேட்ட உடனே அபூ லஹப் சந்தோஷப்பட்டு அந்த செய்தியை சொன்ன அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்கிறார். அவ்வளவு சந்தோஷம். பிறந்திருந்தது யாருன்னா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனேயே ஒரு அடிமை பெண்ணையே விடுதலை செய்தவர் தான் அபூ லஹப். பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபிற்கு 10 ஆம்பளை பிள்ளை. அந்த 10ல 6 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை உட்பட 6 நபர்கள் ரசூலுல்லாஹுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னரே மௌத்தாயிட்டார். 6 நபர்கள் ரசூலுல்லாஹ் நபியாகின அந்த 40 வயதுக்கு முன்னரே மரணம். மீதமாக இருந்தது 4 பேர் தான். அதுல 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காபிராகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2 நபர்கள் யார்? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்த காபிர்கள் அபூ தாலிப், அபூ ஜஹல், அபூ லஹப். அபூ ஜஹலுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. ஒன்று அபூ தாலிப், அடுத்தது அபூ லஹப். நம்முடைய இன்றைய நாளுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். இவங்க 2 பேரும் மரணம் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. இந்த 2 பேர்ல ஒருத்தர் அபூ தாலிப். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இருந்த காலம் அபூ தாலிபோட தான். ரசூலுல்லாஹ் 8 வயதுல இருந்து 50 வயதுக்கு மேல ரசூலுல்லாஹுக்கு பூரண பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்த நபர் யார் என்றால் அபூ தாலிப். அவர் மரணிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாதுகாத்து கொண்டிருந்தார். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை நாடல, அதனால காபிராகவே மரணிச்சார். மற்றவர் தான் இந்த அபூ லஹப். இவர் ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ்வோட அன்பாகத்தான் இருந்தார். ஆனால்
எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து தான் நபி என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அதிலிருந்து பெரும் ஒரு எதிரியாக மாறிட்டார். பெரும் ஒரு எதிரி. எப்ப இருந்து அவருடைய எதிர்ப்பு ஆரம்பமாகிச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்துல நபித்துவம் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கல, எல்லா மக்களுக்கும் களிமா சொல்லிக் கொடுக்கல, ரகசியமாக தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய நண்பருக்கு, தனக்கு தெரிஞ்சவர்களுக்கு மாத்திரம்தான் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. அல்லாஹு தஆலா வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் இந்த ஒரு வசனத்தை இறக்கினார். உங்களோட நெருங்கிய சொந்தங்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கிற வசனம் இறங்கினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஒரு இடத்துல அழைச்சிட்டு ஒரு மலைக்கு மேல ரசூலுல்லாஹ் ஏறுறாங்க. ஏறி முதலாவது கேட்ட வார்த்தை, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை அழித்து ஒழிப்பதற்காக வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அங்கிருந்த ஒட்டுமொத்த மக்களுடைய வார்த்தை, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம். இந்த 40 வயது வரைக்கும் எங்களிடத்தில் நீங்கள் பொய் சொன்னது கிடையாது, எங்களை நீங்கள் ஏமாற்றியது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் அமீன் அஸ்-சாதிக் என்று பேர் வச்சது மதீனாவில் இல்ல, மதீனத்து முஸ்லிம்கள் வச்ச பேர் இல்ல, மக்கத்து குறைசி காபிர்கள் வச்ச பேர். ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிற நேரத்துல 40 வயதுக்கு முன்னர் வாங்கிய பேர் தான் அல் அமீன் அஸ்-சாதிக், நம்பிக்கையாளர். ரசூலுல்லாஹ் தலைக்கு மேல வச்சு கொண்டாடின கூட்டம் தான் இந்த குறைசிகள். எப்ப நபிங்கிற ஒரு பெயர் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சோ அதுல இருந்துதான் எதிர்ப்புகள் ஆரம்பம். அப்ப இந்த மக்கள் எல்லோரும் சொல்றாங்க, நீங்க சொன்னா நாம நம்புவோம், அவ்வளவு நம்பிக்கையான நபர் எங்கள்கிட்ட நீங்க. இப்படி ஒரு அழகான ஒரு சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு எவனையும் நீங்க வணங்கக்கூடாது, வேறு எந்த சிலையையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது, உங்களுடைய உதவிகளை கேட்கக்கூடாது. அந்த அல்லாஹுடைய தூதர் தான் நான், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தான் நான் என்கிற அந்த வசனத்தை சொல்லி இந்த மக்களுக்கு மத்தியில ஒரு அழைப்பை விடுக்கிறாங்க. எல்லா மக்களும் ஒரே கட்டத்துல இஸ்லாத்துக்கு வந்துருவாங்களோ, என்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நான் சுவர்க்கவாதியாக மாற்றிடலாமோங்கிற ஒரு ஆசையில ஆர்வத்துல ரசூலுல்லாஹ் இருந்த நேரம் அப்பதான் ஆரம்பிக்கிறார் அபூ லஹப் அவருடைய ஆட்டம். அந்த இடத்துல சொந்தத்துல ஒருத்தராக நின்றார் யார்? இந்த அபூ லஹப். அவருடைய வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்த கல்ல மண்ணை அண்டி அப்படியே ரசூலுல்லாஹ் மேல எத்தினார். எல்லா மக்களுக்கும் முன்னால ரசூலுல்லாஹ் ஒரு கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டினார், அத்தனை நபர்களுக்கு முன்னால. அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் அவ்வளவு கேவலமாக திட்டினதும் இல்லையா? தப்பத் லக யா முஹம்மத், முஹம்மதே நீ நாசமாக, அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்குத்தான் எங்களை நீ ஒன்று கூட்டினாயா? அவர் சொன்ன வார்த்தை தானே தப்பன் லக்கையா முஹம்மதுங்கிற வார்த்தை அவர் பாதிச்சதுதான். அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்குத்தான் நீ எங்களை ஒன்று சேர்த்தாய் என்று கேட்டு ரசூலுல்லாஹ்வை அவமானப்படுத்தி அங்கிருந்த எல்லா மக்களையும் திரட்டிவிட்டார், கலைச்சி விட்டார் அந்த கூட்டத்தை. அழகான ஒரு சூழலை ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. அதை ஒட்டு மொத்தமாக அந்த சூழலை பிடித்தவர் இந்த அபூ லஹப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடைந்து போயிட்டாங்க, பெரும் ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தாங்க. எல்லா மக்களும் ஒரு நல்ல நிலைக்கு வார நிலைமையில அதை கெடுத்தார். அந்த வார்த்தையை கொண்டே அல்லாஹ் தஆலா அவரை சாகமிட்டார். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசம் அடைவான், அவனும் நாசம் அடைவான். அவர் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வை அவமதிச்சு பேசினதுக்கு, ரசூலுல்லாஹ்வை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தினதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, அவர் செல்வந்தர், மக்களுக்கு குறைசிகள் தலைவர்ல அவரும் ஒரு அளவு. அதே போல அவர்கிட்ட ஆம்பளை பிள்ளைகள் இருக்கின்ற தைரியம், இப்படியான சில ஆணவங்கள் தான் அவர் ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு காரணம்.
எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா அழகான சிவந்த நிறம், அழகான கட்டுக்கோப்பான உடல், அவ்வளவு அழகான நபர் தான் அபூ லஹப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தின பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சபித்தது மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். எந்த சொத்து செல்வத்தால அகங்காரம் பிடிச்சு ரசூலுல்லாஹ்வை அவமானப்படுத்தினாரோ அதே சொத்து செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா சாபமிட்டான். அன்றைய தினமே அல்லாஹ் தஆலா அவரை நரகவாதி என்று முடிவெடுத்துட்டார். சயஸ்லா நாரம் தாத்தலகம், அன்றைய தினமே நீ நரகத்துக்கு சொந்தமானவன் தான் என்று அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். அந்த சாபத்தோட அல்லாஹ் தஆலா அதே சூறாவுல இன்னொரு நபரையும் இணைச்சார். அந்த இன்னொரு நபர் யாரு? மனைவி, பேரன், பெயர் உம்மு ஜமீல். அவர மனைவியையும் அந்த சாபத்தில் அல்லாஹ் தஆலா இணைச்சார். இந்த உம்மு ஜமீல் என்கிற பெண்மணி யாருண்டா, மக்கத்து குறைஷி காபிர்கள் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கொண்டிருந்தாங்களோ அதற்கு சற்றும் சலைவில்லாம ரசூலுல்லாஹ் மேல வன்மத்தை கட்டிட்டு இருந்த பெண்மணி தான் யாரு? இந்த உம்மு ஜமீல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற வார நேரம் எல்லாம் குப்பையை கொட்டுற கல்லால் அறி சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கோமே, அது யாருண்டா இவதான் அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல். ரசூலுல்லாஹ்வை அதிகமாக அவமானப்படுத்தி கொண்டிருந்தார். அல்லாஹு தஆலா அவவ சாபமிட்டு அவவையும் அழிவின் பக்கம் இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். அவ கழுத்துல ஒரு வைர மாலை போட்டிருப்பாவாம், ஒரு வைர மாலை. அந்த வைர மாலையை எடுத்து காட்டி ஒவ்வொரு நாளும் சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த மாலையை விற்றாவது இந்த முகம்மதை நான் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். இந்த மாலையை நான் விற்று சரி இந்த முகம்மதையும் அவரை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தையும் நான் அழித்து காட்டுவேன். சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அவட கழுத்துல இருந்த அந்த வைர மாலை சிக்கி இறுக்கிதான் அவ என்ன செஞ்சான், கொடூரமாக கொல்லப்பட்டான்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. இந்த அபூ லஹபுடைய மனைவியுடைய மரணத்தை விட அபூ லஹபுடைய மரணம் தான் ஆகப்பெரிய கொடூரமாக இருந்துச்சு, ஆகப்பெரிய கொடூரம். அவருடைய உடம்புல அல்லாஹ் தஆலா ஒரு வகையான ஒரு நோயை கொடுத்தான். அந்த நோயை பார்த்து மக்கமா நகரமே அஞ்சு நடுங்கிச்சு. உடல் முழுக்க சேல் காயங்கள், உடல் முழுக்க ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவருடைய துருநாற்றம், அந்த நோயால வந்த துருநாற்றம் மக்கா தெருக்கள் எல்லா இடத்துலையும் நாடுச்சு. மக்கா தெருக்கள் எல்லா இடமும் நாற்றம், எல்லா இடமும் நாற்றம். இதனால அவரோட இருந்த பிள்ளைகள் எல்லாரும் அவரை விட்டு தூரமானாங்க. அவருக்கு இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் அந்த நோயால அழிஞ்சு போயிடுச்சு. எந்த குறைஷி காபிர்களை நம்பி ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கொண்டிருந்தாரோ அதே குறைஷி காபிர்கள் மக்காவுல இவரை வைக்க கூடாது என்று துரத்தினார். மக்காவுல இவரை வைக்க கூடாது, இந்த நோய் எங்களுக்கும் வந்துடும், இதனால எங்களுக்கு நிம்மதி இல்லை, இதனால நாங்க வெளியேற முடியல என்று மக்காவை விட்டு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துல கொண்டு போட்டாங்க. அவர் பாலைவனத்துல யார்? மக்களுக்கு குறைசி தலைவர்ல ஒரு ஆள், அழகான நபர், எல்லா வகையான சிறப்பும் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய சாபம் நடந்ததால அவருடைய முடி அப்படி மாறிச்சு. அவருக்கான உணவு கூட, அவரோட சாப்பாடு கூட தூரத்துல நின்று தூக்கி எறிவாங்க. கிட்ட போய் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, தூரத்துல நின்று தூக்கி வீசிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கேவலத்தை அல்லாஹ் தஆலா அபூ லஹபுக்கு கொடுத்தார். இந்த அபூ லஹபுடைய வரலாற்றை வச்சு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனுடைய அற்புதத்தையும் காட்டினார். எப்படின்னு சொன்னா, இந்த தப்பத் யதாங்கிற அந்த சூரா இருக்குதானே, சூரத்துல் லஹப், அந்த சூரா இறங்கி 10 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் மரணிக்கிறார். அந்த சூரா இறங்கி 10 வருஷத்துக்கு பிறகுதான் அபூ லஹப் மரணிக்கிறார். இதுல இருந்து இருக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அவருக்கு சாபம் இறங்கின உடனே அவர் மரணித்திருந்தாலும் ஓகே,
ஆனா அந்த சாபம் இறங்கி 10 வருஷம் உயிரோட இருந்தார். அப்ப அல்லாவுடைய அத்தாட்சி இதுல என்னையாவது இருக்கா? விளங்குதா? என்ன அத்தாட்சின்னு சொன்னா, அந்த 10 வருஷத்துக்கு உள்ள இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டிருந்த பெரிய பெரிய எதிரிகள் எல்லாம் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டார். பெரிய பெரிய எதிரிகள். பத்ர் யுத்தத்துல காபிர்களுடைய தலைவராக வந்தவர் யாரு? அபூ ஜஹல். அவருடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். உஹது யுத்தத்துல காபிர்களுடைய தலைவராக வந்தவர் அபூ சுஃபியான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவருடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். உஹது யுத்தத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொடூரமாக கொண்டு ஈரலை கடிச்சு துப்பின பெண்மணி தான் ஹிண்டா. அந்த பெண்மணி கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அந்த 10 வருஷத்துக்குள்ள இந்த அபூ லஹப் ஒரு நாள் வந்து நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லியிருந்தா அந்த குர்ஆன் வசனமே பொய்யா போயிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால இறங்கின அந்த குர்ஆன் வசனத்தை பொய்யாக்கணுமாக இருந்திருந்தா அந்த அபூ லஹப் வந்து நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னா தப்பத் யதாங்கிற சூறாவே பொய்யா போயிருக்கு. அல்லாஹு தஆலா மனித சக்திகளுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. அந்த 10 வருஷமும் அவரோட உள்ளத்துல ஒரு சொத்து ஈமான் அல்லாஹ் கொடுத்து இங்கால பக்கம் வரதே வைக்க. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2 மகள்மார இவருடைய 2 மகன்மாருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முதல், இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல் ரசூலுல்லாஹ் 2 பிள்ளைகளை இவருடைய அபூ லஹபுடைய 2 மகன்மாருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. 2 மக்கள் யார்? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்ப இவர்கள் இந்த 2 பிள்ளைகள் யாரு? உம்மு குல்தும் ருக்கையாவை ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்தது யாருக்குண்டா அபூ லஹபுடைய இந்த 2 பிள்ளைகள். இந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு என்னுடைய தந்தையே திட்டி குர்ஆன் வசனம் இறங்கியிருக்கிறான் கோபத்துல என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் பிள்ளைகளை வாழ்க்கையை பிரிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. விதவையாக வந்து நின்றாங்க ரசூலுல்லாஹ் முன்னால. ரசூலுல்லாஹை எப்படியெல்லாம் காயப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் போற தெருக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் யாருக்காவது பேசிட்டு இருந்தா, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருந்தா பின்னால வந்து நிற்பாங்க 2 பேர், கணவன் மனைவி. அபூ லஹப் உம்மு ஜமீல். இவன் பொய்யன், இவன் பைத்தியக்காரன், இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. ரசூலுல்லாஹை நிம்மதியா இருக்க விடவே இல்லை மக்காவை. அதனாலதான் அல்லாஹு தஆலா மக்காவை விட்டு மௌத்துக்கு முன்னால துரத்தி கேவலப்படுத்தி வச்சான். அதே நிலைமையிலே இவர்கள் செய்யறார். மரணிச்சு போற அதே நிலைமையில, அதே துர்நாற்றம், அதே நோய், அதே தனிமையில கிடந்தே என்ன செய்யறார்? அபூ லஹப் அழுகி போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்சு நல்ல முறையில நடந்தாலும் அல்லாஹ்வோட கண்ணியம் இருக்கி, ரசூலுல்லாஹ்வோட விஷயத்துல நாங்க புறம்பாக நடந்தாலும் அதற்குரிய தண்டனையும் இருக்கு. இதுதான் அபூ லஹபுடைய வரலாறு எங்களுக்கு சொல்றது. இனி தப்பத் யதாங்கிற வசனம் ஓதும் போதெல்லாம் இந்த வரலாறு எங்களுக்குள்ள வரணும். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை காயப்படுத்தினவங்களை அல்லாஹ் காயப்படுத்தினாங்கிறதுக்கு இந்த அபூ லஹபுடைய வரலாறு எங்களுக்கு உதாரணமாக இருக்கும். இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹு தஆலா பூரணமான நன்மைகளை தந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மஃபிரத்தை பெற்று நரக விடுதலை பெற்று சொர்க்கம் சென்ற கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தல்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.